Hi guys, good afternoon. Welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க இன்ஜினியரிங் யூனிட்ஸில் நம்மளுக்கு ரீன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுற அந்த டேர்மு இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு பீம், காலமு, ஸ்லாபு, அப்புறம் லிண்டல், ஸ்டேர்கேஸ் அண்ட் ஃபூட்டிங், காலம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதோட டிசைன்ஸு நம்மளுக்கு வந்து சிலபஸ் படி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் கேட்கல. ஸோ நம்ம இந்த எலமெண்ட்டோட லிமிட் ஸ்டேட்ஸை மட்டும் பார்த்தாலே போதும், இந்த டாபிக் கவர் ஆகிரும். ப்ளஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ஒரு 2 டாபிக் இருக்குது, கம்ப்ரெஷன் மெம்பரும் டென்ஷன் மெம்பரோட ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து வர கிளாஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து சீக்கிரமாக இந்த வீக்குள்ளார நம்ம இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரீன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் இந்த டேர்ம்லேயே உங்களுக்கு தெரியுது. ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்னாலே நம்மளுக்கு ஸ்டீல் சொல்கிறாங்க, சிமெண்ட்டு தேவை. கான்க்ரீட்ன்றது இந்த என்ன சொல்கிறது, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்டு, அப்புறம் வாட்டர், இது எல்லாமே சேர்ந்தது தான் ரீன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட்டுன்னுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, சிமெண்ட் வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல், சரிங்களா? அப்போ சாண்ட் வந்து ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல். ஏன்னா நம்ம கான்க்ரீட்டில் வந்துட்டு கோர்ஸ் அக்ரிகேட்டை நான் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே வந்து கேப்ஸ் இருக்கும், சம் வாய்ட்ஸ் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சாண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ சாண்ட் இஸ் அ ஃபில்லிங் மெட்டீரியல். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு என்ன சொல்ல, ஒரு நல்ல ஒற்ற தன்மையை கொடுக்கறது வந்து சிமெண்ட்டு, சரிங்களா? சிமெண்ட்டு எந்த அளவுக்கு ஃபைனஸ் அதிகம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் சாண்டை பொறுத்த வரைக்கும், சாண்ட் வந்துட்டு ரொம்ப டஸ்டியாலாம் இருந்துச்சுனாலே ஸ்ட்ரென்த்து வந்து இருக்காது. ஸோ மெயின் திங் வந்துட்டு கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் சரி, ஸ்ட்ரென்த் வைஸும் வந்து நல்லா இருக்கும். ஸோ மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது ஒரு ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு என்னோட சாண்ட் வந்து என்ன சொல்கிறது, கிரெயினி மாதிரி இருக்கணும், அப்படியே டஸ்டியாக இருக்கக்கூடாது, அப்படியே ரொம்ப துகுளாக அந்த மாதிரி இருக்கிற சாண்டு யூஸ் பண்ணவே கூடாது. வாட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு நம்ம என்ன தண்ணி குளிக்கிறோம், எவ்வளோ ஒரு பியூர் வாட்டர் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியே வாட்டரை தான் வந்துட்டு நான் வந்து கான்க்ரீட்டில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதோட பிஹெச் வந்து அரௌண்ட் 6க்கு மேலே தான் இருக்கணும். 6 கீழே போச்சுன்னா ஆசிட் ஆயிரும். ஸோ அந்த வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, 6ல் இருக்க வாட்டர் தான். ஸோ உங்களுக்கு பிஹெச் வந்து எந்த வாட்டர்னு கேட்டால் 6, சரிங்களா? அது அந்த பிஹெச் தான் யூஸ் பண்ணணும். சாண்ட் வந்து கிரெயினியாக இருக்கணும். சிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபைனஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரவுண்டு ஷேப்பு அக்ரிகேட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஒர்க்கபிலிட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லா மிக்சரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக பண்ண முடியறதுக்கு நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்டு அக்ரிகேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தோன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்காது. அது ஃப்ளாக்கியாக இருந்தால் மட்டும்தான், ஃப்ளாக்கினா ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஷேப் வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்கணும் அண்ட் ரஃப்னஸ் இருக்கணும் ஒரு சைடில். அப்படின்னா தான் வந்து நம்மளோட மெட்டீரியல் வந்து பாண்ட் ஆகும் சீக்கிரம். ஸோ அந்த மாதிரியான அக்ரிகேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் கான்க்ரீட் இப்போ வந்து அந்த சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கான்க்ரீட் வந்து கம்ப்ரெஷனில் குட் இன் கம்ப்ரெஷன், வீக் இன் டென்ஷன். ஸ்டீல் வந்து ST இருக்கான், T டென்சைலா, TT அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக் இன் கான்க்ரீட் வந்து ஸ்ட்ரென்த் இன் கம்ப்ரெஷன், ஸ்டீல் வந்து எதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா டென்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும். கான்க்ரீட் டென்ஷனில் அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கிறதுனால தான் இந்த 2 மெட்டீரியல் நான் கம்பைன் பண்ணி வந்து நம்ம வந்து பில்டிங்ஸ் வந்து இதில் கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான யங்ஸ் மாடலஸ் இருக்குங்களே, அந்த இது வந்துட்டு கான்க்ரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் ஒரே இதில் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு நான் அதை ரெண்டுத்தையும் பாண்டிங் பண்ணி நம்ம வந்து பில்டிங்ஸ் வந்து கட்டுறோம், சரிங்களா? அதுதான் வந்து இதோட மெயின் விஷயம். நெக்ஸ்ட்டு திங்ஸ் வந்துட்டு இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட்டு வந்து கான்க்ரீட் வந்து ஒர்க்கபிள் எதில் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து அது நல்ல இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திங் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நமக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம வந்து கான்க்ரீட்டை இது பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து எந்த ஷேப்புக்கு வேணால் இது பண்ணிக்கலாம். டியூரபிளாக இருக்கும், ஃபயர் ரெசிஸ்டண்ட்டு அதெல்லாம் இருக்கும், மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கம்மி. ஆனால் டிஸ்அட்வான்டேஜில் என்னென்னா, கான்க்ரீட் எவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க, அது வந்து தன்னோட செல்ஃப் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் கான்க்ரீட்டில்.
அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு எனக்கு கான்க்ரீட் வந்துட்டு என்ன சொல்ல வீக் இன் டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்றதுனால அந்த இடத்துல கிராக் விழலாம், டென்ஷன் ஜோனில் கிராக் விழலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டீல் கொடுக்கறதுனால அது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கிராக் விழாமல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு புவர் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி, கான்க்ரீட்டுக்கு வந்து புவர் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்க்ரீட்டை வந்து ரீயூஸ் பண்ணவே முடியாது. ஒரு தடவை நான் வந்து பில்டிங்கை வந்துட்டு இடிச்சிட்டு இது பண்ணேன்னா அதோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸை என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக். இதில் திரும்பியும் என்னால் அதை வேறு எதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்புறம் கான்க்ரீட் வந்துட்டு பிரிடில் மெட்டீரியல். ஸோ அதனால தான் டப்புன்னு வந்துட்டு பிரேக் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஸ்டீல் கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகுது, டக்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டீலுக்கு இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஈல்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும், ஒரு கிராக் மாதிரி ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் பில்டிங். அப்போ நம்ம தெரிஞ்சிடும் வீக்காக இருக்குது, பில்டிங்கில் ஏதோ சம் ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்ப்போம். சரிங்களா? சடனாக உடஞ்சி விழுந்துடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டரு. ஸோ அதனால தான் இது 2 விஷயத்த நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் விஷயம், கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இம்பேக்ட் வேல்யூ வந்துட்டு நாட் எக்ஸிட் 45. சரிங்களா? இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பேக்ட் டெஸ்ட் வந்துட்டு 45%க்கு எக்ஸிட் ஆகக்கூடாது. அதே மாதிரி அப்ரேஷன் வேல்யூ வந்துட்டு எனக்கு 50%க்கு மேலே போகக்கூடாது, எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்படி போச்சு, அந்த ஒரு கோர்ஸ் அக்ரிகேட் வந்து அந்தளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைன் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 4.75 mm சீவுக்கு இதுவாக இருக்கணும். எப்படி சொல்கிறதுனா 4.5 mm சீவில் நான் சாண்டை போடுறப்ப எனக்கு வந்து அது பாஸ் ஆகிட்டு 4.75 mm சீவருக்குள்ளே என்னோடய சாண்ட் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் 150 mm சீவில் அது ரீட்டைன் ஆகணும். சரிங்களா? 150 மைக்ரான் சைஸ் சீவரில் ரீட்டைன் ஆகணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சாண்ட் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸில், ஸோ 4.75 mmக்கு கீழே இருந்தால் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். அதுவே உங்களுக்கு அக்ரிகேட் வந்து 4.75க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அப்போ அது வந்து கோர்ஸ் அக்ரிகேட் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சிமெண்ட் வந்துட்டு சவுண்ட்னஸை வந்து எந்த அப்பரேட்டஸில் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா லீசாட் அப்பரேட்டஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியல் செட்டிங் டைம் வந்துட்டு 30 minutes, ஃபைனல் செட்டிங் டைம் வந்து 10 hours. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, என்னோட சாலிட் மெட்டீரியல்ஸ், இப்போ இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கப்போ என்னோட பெர்மிசிபிள் லிமிட் வந்து 200 mg/L இருக்கணும். இன்ஆர்கானிக்கில் வந்து 3000, சல்ஃபேட்டில் வந்து 400, குளோரைடு வந்துட்டு 200, பிசிசியில் பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட்டில் வந்துட்டு எனக்கு 2000 இருக்கலாம். ஆனால் வந்து ஆர்சிசியில் வந்துட்டு எனக்கு 500 mg/L இருக்கணும். சஸ்பெண்டட் மெட்டீரியல் 2000 mg/L இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன சொல்லலாம்னா, ஆர்கானிக் வந்து 2000ங்களா, அப்போ தனிமலை எது மிதக்கும், சஸ்பெண்டட் மெட்டீரியல் வந்து அதோட இன்னொரு 10 டைம்ஸ்னால் 2000. இப்போ என்ன மெட்டீரியல் மிதக்கும், இன்ஆர்கானிக் அடுத்து கீழே, அது வந்து 2000க்கு அடுத்து என்ன வரும், 3000. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சல்ஃபேட் வந்து 400, மீதி குளோரைடு வந்து 2500. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பழைய கொஷின் பேசலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீலும் கான்க்ரீட்டும் ஏன் வந்து 2 மெட்டீரியல் சேர்த்து போடுறோம் அப்படின்னா, அதோட கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், அது வந்து வேல்யூஸ் வந்து 2 சேமாக இருக்கனால தான் அந்த 2 மெட்டீரியல் நம்ம சேர்க்குறோம். வேறு மாதிரி இருந்தால் நம்ம அது 2 விஷயத்தை வந்து 2 மெட்டீரியல்ஸ் வந்து கம்பைன் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்டீலுக்கும் கான்க்ரீட்டுக்கும் சேமு. அட்மிக்சர்ஸ் அப்படின்ற இதுபடி என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5th பாயிண்ட் அட்மிக்சர்ஸ்ன்றது என்னென்னா, லைக் வந்துட்டு என்னோட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த அட்மிக்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட்மிக்சர்ஸ் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. நம்மளோட என்ன சொல்ல டைமை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கம்மிப்படுத்துறதுக்கு அட்மிக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு
எனக்கு வந்துட்டு இந்த ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லி ஒரு அட்மிச்சர் அதை வந்து நம்ம பண்ணுறப்ப ஒர்க்கபிலிட்டியை வந்து நம்மளுக்குனால மிக்ஸ் பண்ணுற ஒர்க்கபிலிட்டியை அதிகப்படுத்தும். ப்ரிவென்ட் செக்ரிகேஷன், தனித்தனியாக பிரிஞ்சு போகும். இப்போ எப்படின்னா நம்மளோட கோஸ் அக்ரிகேட் தனியாக வந்துட்டு வாட்ரு சிமெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் போகிற அந்த செக்ரிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். ப்ளீடிங்கு, தண்ணி மட்டும் வெளியே வர்றது கான்க்ரீட்லேருந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கெலாம் இந்த ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஆக்ஸலரேட்டரு, ரிட்டார்டர். இந்த 2 டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. ஆக்ஸலரேட்டர் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஏர்லி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது வந்து ஆக்ஸலரேட்டர். அதுக்கான என்ன கெமிக்கல் இது யூஸ் பண்ணுவாங்கன்னா கால்சியம் குளோரைடு, CaCl2, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கால்சியம் குளோரைடு அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த டேர்மை. ரிட்டார்டர்னால் டிலே பண்ணுறது, செட்டிங்கை வந்து டிலே பண்ணுறதுக்கு ரிட்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிப்சம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இதான் அட்மிக்சர்ஸ் மெயினாக இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். இந்தந்த டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது இருக்குங்கள மெட்டீரியல்ஸு அந்த டாபிக் பார்க்குறப்ப இந்த கான்க்ரீட்டோட சிமெண்ட் டைப்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே பார்த்துக்கலாம். இங்கே வந்து இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் OPC, ரேபிட் சாண்ட் ஃபில்டர், லோ ஹீட் சிமெண்ட்டு, PCC, போர்ட்லேண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ், ஸ்லாக் சிமெண்ட்டு, ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸு. இதில் மோஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா லோ ஹீட் சிமெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா டேம்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு கொஷின் வந்து போன கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் டேர்ம் என்னென்னா நம்மளோட ஸ்டீலில் வந்துட்டு கார்பன் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸ்டீல் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப ஸ்டீலில் வந்து கார்பன் கண்டென்ட் இருக்கும். சப்போஸ் என்னோடய கார்பன் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து நல்ல ஹை ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பட் வந்து டக்டிலிட்டி வந்து கம்மியாகும். மெயின் நான் ஸ்டீல் ஆட் பண்ணுறதே இந்த டக்டிலிட்டிக்காக தான். அப்போ தானே எனக்கு இண்டிகேஷன் கொடுக்கும் ஏதாவது பிரேக் ஆக போகுது, இல்லை கிராக்னால நம்மளுக்கு செக்ஷன் வந்து வீக் ஆகுதுன்னு. ஸோ அதில் வந்துட்டு அது இம்பார்ட்டன்ட் திங். கார்பன் கண்டென்ட் ஹை ஆகிறப்ப எனக்கு டக்டிலிட்டி வேல்யூ வந்து லோ ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார் ஸ்டீல் எவ்வளோன்னு கேட்பாங்க. 2 × 10⁵ Newton/mm². அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு கிரேட் ஆஃப் சிமெண்ட். சிமெண்ட்டுக்கு மொத்தம் 3 கிரேட்ஸ் இருக்குங்க. 33 கிரேட், 43 கிரேட், 53 கிரேடு. இந்த 33 கிரேடை வந்து எப்படி அப்படின்னா வந்துட்டு இந்த கிரேடை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்மளோட கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் அதை பொறுத்து தான் வந்து 33 கிரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் கிரேடில் வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் 33 கிரேடுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ 2250 cm²/g. அப்போ நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 33. ட்ரிக் எப்படின்னா நம்மளுக்கு இந்த 3த்துலேருந்து ஏஇ கொஷின்ஸில் கூட கேட்டிருக்காங்க. 33 வந்து 2250, ஆல்மோஸ்ட் 2300 கிட்ட வருதா 33 இது. அப்போ 2250. 43 கிரேட்னா இப்படி திருப்பி போடுங்களேன் 34. அப்போ 3400 cm²/g. 53னா மோர் தென் 3400க்கு மேலே இருக்கிறது. அந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கேட்பாங்க. 33 கிரேடுக்கு எவ்வளோ, 43, 53க்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மாடுலர் ரேஷியோ ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. 280/3 சிக்மா சிபிசி. சிக்மா சிபிசின்றது ஒன்றும் இல்லை, பெர்மிசிபிள் வேல்யூ தான். ஸோ அது வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு இது வந்து என்னன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் இன் பெண்டிங், அதுதான் வந்து சிக்மா சிபிசின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஈக்குவலண்ட் ஏரியா கேட்பாங்க. இது வந்து நம்ம தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்துருக்கோம். சிக்மா எஸ் ஸ்டீல், ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் ஈக்குவல் டு M × சிக்மா சி கம்ப்ரெஷனுக்கு. எம்ன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து எம் வேல்யூ வந்துட்டு 1.5 வந்து கான்க்ரீட்டுக்கு, ஸ்டீலுக்கு வந்து 1.15. சரிங்களா, அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னோட சிமெண்ட் கிரேட் ஆஃப் சிமெண்ட்டில் வந்துட்டு சிமெண்ட் மாட்டரோட க்யூப் சைஸ் வந்து 17.71 mm.
அந்த சைஸு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, க்யூபை நான் ஸ்ட்ரென்த்தை இது பார்க்குறப்ப சின்ன சைஸ் க்யூப்பில் வந்து அதிக ஸ்ட்ரென்த் ஆகும். பெரிய சைஸு எதுக்கு அதிகமாக இருக்கும் அந்தோட க்யூப் சைஸ் டெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா, அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் க்யூபை ஸ்ட்ரென்த் பண்ணுறப்ப 7th டேயோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு எதுக்கு 2/3 ஆஃப் 28 டேயோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒப்டைன் ஆகும். ஸோ அதை வச்சே தெரிஞ்சு நம்ம க்யூப் வந்து 28 டேஸில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, என்னோட சிலிண்டரோட ஸ்டாண்டர்டு சைஸ் வந்துட்டு 15 சென்டிமீட்டர் டயா, 30 சென்டிமீட்டர் ஹைட்டு. எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இதாகுனா 80% ஆஃப் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் க்யூப் 50 சென்டிமீட்டரோட க்யூப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 80%க்கு இதுவாகும், ஈக்குவல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. L/R ரேஷியோ. என்னோடய L/R ரேஷியோ அதிகம் ஆக எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மோர் தேன் 40 மீட்டர் லென்த்துக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும். சரிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு. நெக்ஸ்ட் திங் வந்து மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட் வந்துட்டு எவ்வளோ சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்னா 20 mm கோர்ஸ் அக்ரிகேட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் சைஸே 20 mm தான். ஆர் வந்து 1/4 ஆஃப் திக்னஸ். ஓகேங்களா, அது வந்துட்டு 1/4 ஆஃப் திக்னஸ் இன்கேஸ் சில கேஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட், கார்பன் கண்டென்ட் அதிகமாக டக்டிலிட்டி வந்து கம்மியாகும். ரிட்டார்டர் சொல்லியாச்சு, டிலே பண்ணுறது கிப்சம். ஆக்சிலரேட்டர் வந்து கால்சியம் குளோரைடு. நெக்ஸ்ட்டு மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து RCCக்கு வந்து M20 கான்க்ரீட் யூஸ் பண்ணலாம். சீலெல்லாம் வந்துட்டு சப்போஸ் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட் நான் இது பண்ணுறேன்னா M30, PCC வந்துட்டு M20, போஸ்ட் டென்ஷனுக்கு வந்து M30, ப்ரீக்கு வந்து M40. இதுதான் வந்து இந்த கிரேட் ஆஃப் கான்க்ரீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்க்ரீட்டில் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ். இப்போ ஒரு கான்க்ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1 year கான்க்ரீட்டாக இருக்கலாம், ஆர் 10 days கான்க்ரீட்டாக இருக்கலாம், 7th day ஆர் 28 days. அது மாதிரி ஏஜ் ஆக அதோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்கலாம். 1 month கான்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா அதோட ஏஜ் வந்து 1, 3 month அப்படின்னா 1.10, 6னா வந்து 1.15, 12 month இருந்தால் 1.2. இப்போ 12க்கு வந்து 1.2, அது ஈஸியாக இருக்குங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1.2, அப்புறம் 1.15, 1.10, 1. ஸோ அந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளக்சுரலுக்கு வந்து கான்க்ரீட் வந்து 0.7 ரூட் ஆஃப் FCK. FCKன்றது என்னென்னா M20 அது மாதிரி நம்ம போடுறோம்ல, அந்த 20 தான் அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அது அப்புறம் எலாஸ்டிசிட்டிக்கு மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 500 ரூட் ஆஃப் FCK. நெக்ஸ்ட்டு க்ரீப் கோஎஃபிஷியன்ட், இது வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. எப்படின்னா அல்டிமேட் அதோட ரேஷியோ ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 7th டேயாக இருந்துச்சுன்னா 2.2, 28 days 1.6, 1 yearனா 1.1. இந்த வேல்யூஸ் வந்து கேட்பாங்க, அது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் ஆஃப் கான்க்ரீட் வந்து 0.003. இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடை பார்க்குறப்ப இந்த வேல்யூஸ் எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட். ஒரு ஸ்ட்ரக்சர் நான் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் எவ்வளோ சிமெண்ட் கண்டென்ட்டு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ மேக்ஸிமம்னா 450 kg/m³ வந்து மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு M10னா அந்த ரேஷியோஸ் பார்த்துக்கோங்க. 1:3:6, M20னா M15னா 1:2:4, M20னா 1:1.5:3. 30 வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போவாங்க அதுக்கு மேலே. நெக்ஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட், எவ்வளோ தண்ணி வந்து யூஸ் பண்ணலாம்னா M15க்குனா 32 liters, M20னா 30 liters. எப்பயுமே இந்த இது அடிக்கடி கேட்டிருக்க கொஷின், ரப்ச்சர், டென்சைல், ஸ்பிட் டென்சைல், டைரக்ட் டென்சைல். நீங்கள் லேப்ஸ்லலாம் யூஸ் பண்ண இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் பிஇயில். ரப்ச்சர் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு பீமை வந்து ஃப்ளக்சுரல் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ ஒரு லோடு வந்து சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ப்ரெஷர் இது பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட பீம் வந்து பெண்ட் ஆகும். ஸோ எந்த அளவில் வந்துட்டு அந்த ஸ்டீல் வந்து இதாகுது அப்படின்றது தான் ரப்ச்சர் டெஸ்ட். அதுதான் அதிகமாக இருக்கணும்.
ஸ்ப்ளிட் டென்சைல்னால் ஒன்றும் இல்லை, சிலிண்டர் இருக்குங்களா அதை வந்துட்டு எப்படி சொல்ல, எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுட்டு லோடு அப்ளை பண்ணுவாங்க, அது வந்து ஸ்ப்ளிட் டென்சைல். டைரக்ட் டென்சைல்னால் சிலிண்டரை வந்துட்டு வெர்டிக்கலில் வச்சுட்டு லோடு அப்ளை பண்ணுவாங்க, அது வந்து டைரக்ட் டென்சைல். ஸோ இந்த 3 டெஸ்ட்டில் வந்துட்டு எது கிரேட்டர் ஆகணும் பாருங்கள், ரப்ச்சர் அதிகமாக இருக்கணும், அடுத்து ஸ்ப்ளிட் டென்சைல், அடுத்து டைரக்ட் டென்சைல், இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒர்க்கபிலிட்டி. ஸோ ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட் வந்து எதுனா ஸ்லம் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெஷன் காம்பேக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட்டு, விபி டெஸ்ட்டு, இது 3 வந்து இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது, மினிமம் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் கண்டென்ட் வந்து நாட் எக்ஸ்போஸ்டு டு வெதருக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் அது வேல்யூ வந்து 300. இதுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்கும், ஜஸ்ட்டு மைல்டாக இருந்தால் எவ்வளோ, அதுக்கெலாம் மைல்டு, மாட்ரேட்டு, இதுக்கெலாம் வந்து 300, சிவியருக்கு வந்து 320, வெரி சிவியர் 340, எக்ஸ்ட்ரீம்லி இதுவாக இருந்துச்சுன்னா 360, அந்த ரேஞ்ச் வந்து இம்பார்ட்டண்ட். அவ்வளோதாங்க, இது வந்து பேசிக் தான், நம்மளோட கான்க்ரீட்டுக்கு தேவையான பேசிக் திங் தான். அடுத்த டாப்பிக்கில் நம்மளோட அந்த மெத்தட்ஸ் பார்க்கலாம், டிசைன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஒரு 1 by 1 வந்துட்டு நம்ம எலமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எப்பயுமே இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், சம்திங் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். See you in next class. Thank you for watching my video. Bye.